அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாய நண்பர்களே. விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா? இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்தர் துரைசாமி. வணக்கம் நிச்சந்தன். விஜய் காங்கிரஸ் கூட்டணி வந்துருமா? கொள்கை எதிரி பிஜேபிக்கு எதிராக விஜய் ரொம்ப தெளிவா இருக்கிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரே இது சிஏஏ எதிர்ப்பு மட்டும்தான் சொன்னார். ஒருவேளையில் பீஸ்ட் படத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் சாபம் போட்டு நீ வழங்க மாட்டான்னு சொன்னதை டைல்யூட் பண்ண சொன்னாங்களோ என்னவோ தெரியாது. அதை மட்டும்தான் சொன்னார். அரசியல் தலைவர் சொன்னதுனால பிஜேபி எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். வக்போர்டுக்கு எதிராக அவர் டெல்லியில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சர்ல சோசியல் இண்டியன்ஸ் ரிவிஷனில் பிஜேபிக்கு எதிராக அவர் தெளிவாக இருக்கிறாரு. அந்த நிலைப்பாட்டிலையும் உறுதியாக இருக்கிறதுனால கொள்கை எதிரியை தோக்கடிக்கிறதுக்காக நாளைக்கு கடைசியாக பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தன்னோட பிரச்சார வலிமைக்காகவும் ரசிகர் பலத்துக்காகவும் சில குறிப்பிடத்தக்க சீட்டுகளை ஸ்டாலின் முதல்வர்னு அவரை ஏற்றுக்கொள்ள வச்சு இண்டி கூட்டணி கொண்டு வரதுக்கு காங்கிரஸ் சில வேலைகளை பண்ணுது. அதை பத்திரிகைகள் யானையை பார்த்த பார்வையற்றவர் போல பார்வையற்றவர்களாட்டு தினமலர் போன்றவங்கெல்லாம் தப்பா கற்பிதம் பண்ணி அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான முயற்சியை ராகுல் காந்தி எடுக்கிறார். ஏன்னா ராகுல் காந்தி பீகார் தேர்தல் முடிஞ்சதுமே மோடி அடிச்ச அடியில மோடி அடிச்ச அடியில ஐசோலேட்டிங் காங்கிரஸ்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில அப்படியே கதறிக்கிட்டு மோடி நம்மளை தனிமைப்படுத்திடுவாரு. தமிழ்நாட்டிலையும் ஆர்டி டீம் காங்கிரஸை தனிமைப்படுத்த தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நடந்துருமோன்னு ஸ்டாலின் சரண்டர் ஆன ராகுல் காந்தி ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு விஜயை பேசி தலையை தடவி கடைசியா நீ பலம் நிரூபிக்காத ஒரு தம்பி, உனக்கு ஓன் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எல்லாம் என்னன்னு தெரியாது, ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட், அதை விட்டுட்டு உங்ககிட்ட எப்படி தம்பி வர முடியும், நீ வா நான் உனக்கு சீட் வாங்கி தரேன், நீ பிஜேபி கூட போறான், உனக்கு சினிமாவும் போயிடும் அரசியலும் போயிடும், அதனால எங்க கூட வா ஸ்டாலின் சொல்லி நான் உனக்கு சீட் வாங்கி தரேன்னு சொல்றதுக்கான வேலையை திட்டமிட்டு இப்படி விஜய தலையை தடவி அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு இவரு மார்ட்டினுக்கு மகனும் அவர் தலைமையில விஜய புதுச்சேரியில் வர்றதுக்கு அழைப்பு கொடுத்துட்டார். சபார்டினேட் போல்ஸ் ஆக்ட். மார்ட்டின் ஆதவர்ஜுனா சபார்டினேட்டா இருக்கக்கூடிய விஜய தனக்கு சபார்டினேட்டா வர கூப்பிட்டுட்டார். ஆதவர்ஜுனாவுக்கு மைத்துனர் ஆதவர்ஜுனா சபார்டினேட்டா இருக்கக்கூடிய தாவேக்காவை புதுச்சேரியில தனக்கு சபார்டினேட்டா வர்றதுக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவருக்கு அழைப்பு பத்திரிகைகள் தெளிவா இருக்கு. சரி, முக்கியமா காங்கிரஸ் திமுகவோட அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக விஜயோட பேச்சு நடத்தது அப்படிதான்? இல்ல காங்கிரஸ் ஸ்டாலின் கொடுக்குற இடத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்திரா காந்தி 71 கலைஞர் அசெம்பிளி கிடையாதுன்னதும் பார்லிமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இப்போ ஸ்டாலின் கொடுக்குற இடத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணி இந்தியாவில் 3வது தள்ளுன்னு மோடி ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. அதுல ராகுல் பதறிட்டு ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. இது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் விஜய் கூட சேராது கூட போயிருக்கலாம், அது நமக்கு தெரியல. காங்கிரஸ் தேராது என்னமே மம்தா, அகிலேஷ், தேஜஸ்வி, ஸ்டாலின்லாம் சேர்ந்தா நமக்கு எதிர்காலமே இல்லை, அதனால நம்ம விஜய்கிட்ட சேர்ந்து விஜய் எங்கேயாவது சீட்டு வாங்கி தர மாட்டாருன்னு கூட அவர் போயிருக்கலாம். அது அவர் முடிவு வச்சு நம்ம பெருசா பார்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாலின் ராகுலே சரண்டர் ஆன பிறகு 3% வெத்து வேட்டு இவங்க ஜோதிமணியோ 4% வெத்து வேட்டு மாணிக் தாகூரோ என்ன செய்திட முடியும்? 10% உள்ள கார்த்திக் சேர்ந்த மதிக்கிறேன், ஒரு ஃபோல்ஸா நிரூபிச்ச எங்க அண்ணன் திருநாகரசரை மதிக்கிறேன், ஆருண் பாயை மதிக்கிறேன், இவங்களெல்லாம் மதிக்கிறேன். அதே மாதிரி அரக்கோணத்துல நாசிய ராஜேஷ், இவெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு எடுத்தவங்கள நான் மதிக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம பிக் மவுத்தோட வாயை மட்டும் பேசிட்டு இருக்கவங்களை பொருட்படுத்தாம ராகுல் காந்தியே ஸ்டாலின் விழுந்துட்டார். விஜய் திமுக அணிக்கு இழுப்பதற்காக காங்கிரஸ் பேசும் அப்படின்னு நான் கருதுறேன். சக்கத்திரிக்கு முத்தனாதான் சந்தைக்கு வந்துடும். என்னோட கருத்து அதை சொல்றேன். உங்ககிட்டயும் எவிடன்ஸ் கிடையாது, என்கிட்டயும் எவிடன்ஸ் கிடையாது. பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட வச்சு வேற என்ன பண்ண முடியும்? ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? சீமான் சொன்னார் இல்லையா, பல நிரூபிக்காத உங்ககிட்ட ஒருத்தன் கூட வரமாட்டான் தம்பின்னு சொன்னாப்புல. சீமான மையமா வச்சு இதே ஃப்ராடு கோஷ்டிகள் ஏமாளி இழிச்சவாயம் பத்திரிகையாளர்களையும் கரப்ட் பத்திரிகையாளர்களையும் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பொய் செய்தியை விட்டாங்க. டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான். அடுத்த நாளே சீமான் சொன்னாப்புல, தம்பி
பலம் நிரூபிக்காத நீ வேணா எனக்கு சபார்டினேட்டாவா ஒரு 20 சீட்டு தாரன்னு ஓங்கி அடிச்சாப்புல. திருமாவளவன் இவரை சிஎம்மா சொல்லுவாங்கன்னு ஆதவர்ஜுனாவே சில நாடகங்களை நடத்தினார். திருமாவளவன் சொல்லிட்டாரு, என் கட்சியில இருந்துட்டு என்ன சிஎம்மா சொல்லாம இன்னொருத்தரையான் சொல்றான்னு, அதில் நான் தான் சிஎம்னு திருமாவளவன் அடிச்சிட்டாரு. மார்டினுக்கு மகன் நீ எனக்கு சபார்டினேட்டா வான்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸும் நாங்க திமுகவை நம்பி ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கோம். உங்களுக்கு ஓட்டர் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாது, உங்க பலம் என்னன்னே தெரியாது. ஏசி சண்முகம் கண்ணப்பனுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு கலைஞர், உங்களுக்கு 10 சீட்டு வாங்கி தரோம் ஸ்டாலின் இருந்து, நாங்க எங்க சீட்டை குறைச்சிக்கிடுறோம், நீங்களும் எங்க கூட வாங்க பிஜேபி கூட சேர்ந்துறாங்கன்னு காங்கிரஸ் சொல்லலாங்கிற என்னோட யூகத்தை சொல்றேன். விஜய் பற்றி வரக்கூடிய எல்லா செய்தியுமே யூக செய்தி தான், எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஒரு ஆதாரம் தர முடியும்னா என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நிஜந்தன் சார்கிட்டே கேட்கிறேன். ஆதவர்ஜுனா தரட்டு, ஜான் ஆரோக்கியசாமி தரட்டு, விஜய் தரட்டு, தினத்தந்தி தரட்டு, தினமலர் தரட்டு, 35 இடத்துக்கு மேல விஜய்க்கு வந்து பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்படல. 234 போய் சொல்றான். 35க்கு மேல அவன்கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது. அதிகபட்சம் அவங்ககிட்ட 50 கேண்டிடேட் இருக்கும். கேண்டிடேட் இல்லாதனாலதான் நீ வந்து கமலாசோட கூட கேண்டிடேட் இல்லாதனாலதான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் ஆட்டு சிஏ எதிர்ப்புன்னு இருந்த. நான் பேசுறது எல்லாம் ஆதாரம் சார், எவனை என் முன்னாடி உட்காரு, நான் ஆதாரத்தோட பேசுறேன். உனக்கு ஆதாரம் இருந்தா தினத்தந்தி பாலசுப்ரமணியம் தினத்தந்தி லிஸ்ட் போட சொல்லு. 234 தேதியில நாங்க விஜய் பிறந்த நாள் நடந்தது. நீங்க அப்போ நடந்து சொல்றீங்க, நடக்க போறது சொல்லுங்க. நிலைமை அன்னைக்குள்ள நிலைமை தான் சீமானே சொன்னாரு. தம்பி இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜயை திமுக அணிக்கு இழுத்து வருவதற்கான ஏற்பாடு அப்படின்னு உங்களுடைய யூகத்தை நீங்க சொல்றீங்க. யூகம் தான், உங்க யூகம், அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது இல்லையா? அதுக்கும் ப்ரூஃப் கிடையாதுனால இந்த யுகத்தை நான் சொல்றேன், இப்படி இருக்கலாம் நான் சொல்றேன். ஒரு சக்தியா வளர்ந்துட்டு இருக்காரு, மறுக்க முடியுமா? தேர்தல் ஆணைய எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்தாதான் அவர் சக்தின்னு தெரிய வரும். இப்போ அவரு தீபா ஜெயக்குமார் சசிகலா எல்லாரும் 0% தான், சீமான் தான் 8.2%. இப்போ அறிவுள்ளவனுக்கு இது தெரியும். வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் அல்லது விலை போயும் அல்லது முட்டாளாட்டும் பேசுறவனுக்கு இது புரியாது. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தாதா? காங்கிரஸ் பேச்சுவார்த்தை சேர்க்கறதுக்கு நடத்துறோம்னு சொல்றேன், திமுகவோட சேர்க்கறதுக்கு நடத்துன்னு சொல்றேன். அவங்க கூட சேர்றதுக்கு கூட்டணி அமைச்சு ஒரு 40 சீட்டு வாங்குறதுக்காக நடக்காதா? விஜய் நான் 50 கேண்டிடேட் இல்லாதவர், அவருக்கு வேணா திருநாக்கரசாமி சிஎம் சொல்லி 50 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கும். ஆனா காங்கிரஸ் அந்த பேச்சு நடத்தி திமுக அதிக இடங்களை வாங்குவதற்கான முயற்சி பண்ணுமா பண்ணாதா? அது நடக்காது. ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆகி முடிச்சுட்டாரு. மோடி ஐசோலேட் பண்ணிடுவாரு காங்கிரஸ்ங்கிற இதுல சரண்டர் ஆகி முடிஞ்சிட்டு கதை. காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் உயிர்ப்பிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டு நிக்கணும், வாக்கு சதவீதத்தை அதிகம் பண்ணணும், ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும், ஆட்சியில் பங்கு நினைக்காத. அதான் இந்திரா காந்தி அடிச்சார் ஒரு அடி கலைஞர், எங்களுக்கு எம்எல்ஏ வேண்டாம் எம்பி போதுன்ட்டு போயிட்டாங்க 71. அதே காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கு. ராகுல் காந்தி பீகார்ல தேஜஸ்வி யாதவ் தோல்விக்கு ராகுல் காந்தி தான் காரணம்னு மறைமுகமா ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடவும் அடுத்த நிமிஷம் சரண்டர் ஆயிட்டாப்ல. அதே மாதிரி கேமன் சோரன்கிட்டையும் ஜார்க்கண்ட்ல சரண்டர் ஆயிட்டாப்ல. காங்கிரஸ் சரண்டர் ஆகாம திமிர் காட்டுனா காங்கிரஸ் வந்து 3வது போயிரும். ஃபர்ஸ்ட் மோடி 29 வருவாரு, 2வது மம்தா அகிலேஷ் தேஜஸ்வி ஸ்டாலின் அணி வரும், 3வது காங்கிரஸ் போயிடும். இது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சாச்சு, ஸ்டாலின் சரண்டர் ஆயாச்சு. என்னமே வெத்து வேட்டுத்தனமா ஜோதிமணி பேசி என்ன, மாணிக் தாகூர் பேசி என்ன, அவங்கள நான் சூடாக்கி தான் விடுறேன். வெத்து வேட்டுகள் தான் 2 வரும். நீங்க சூடாகி கூட்டணியை உடைங்க பார்ப்போம். எங்க மோடி போட்ட திட்டம் சக்சஸ் ஆகும். ஐசோலேட் ஆகி விட்டுறலாம். காங்கிரஸ் திமுகவுக்கு முக்கியமா, திமுக காங்கிரஸ் முக்கியமா? 2 வரும் ஒருத்தருக்கு முக்கியம் தானே. அது நான் மறுக்க வரல. ஏன்னா அது நான் அந்த இடத்துக்குள்ள போய் பேசினா தப்பாயிரும். ஏன்னா ஸ்டாலினும் ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்தவர் தான், 3வது போனவர் தான். அது நான் மறுக்க வரல. மருது கணேஷ் ஒருத்தரை போட்டு அவங்க பிளவுபட்டுட்டாங்க. நம்ம யாரை விட்டாலும் எப்படினாலும் ஜெயிக்கும்னு நினைச்சாரு. அதுல தினகரன் ஜெயித்துட்டாரு. ரெட்டேல 2வது வந்தது. ஸ்டாலின் 3வது போயிட்டாருங்கிறதான் உண்மை நிலைமை. அது மட்டும் இல்ல, அவரும் 25 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தார். காங்கிரஸ் 4 விழுக்காடு வாக்கு தான் 4.3 விழுக்காடு வாக்கு தான் தனிச்சு எடுத்திருந்தாங்க. அதுல கட்சி வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கியிருந்தாரு. ஸோ வாசன் போன பிறகு அந்த 4 விழுக்காடு ஓட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கே காங்கிரஸ் இருக்கு. அசம்பிளினா 2-3 விழுக்காடு ஓட்டு தான்னு சீமான் சொல்றதான் உண்மை. சீமான் அதுல கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்றாரு. கார்த்திக் சம்பரம் கோவப்படலாம், டென்ஷன் ஆகலாம், பட் உங்க தரம் அவ்வளவுதான்யா, நீங்க 10 எடுத்தீங்க, அதை நான் பாராட்டுறேன், பட் உங்களுக்கு டெபாசிட் கிடையாது. ஸோ சீமான் அதுல காங்கிரஸ்காரங்களை வச்சு செய்யறது நியாயமான ஒரு கருத்து தான். இந்த நிலைமை ராகுல் காந்திக்கும் தெரியும். ஸோ காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினும் டெபாசிட் இழந்தவர் தான், காங்கிரஸும் 3-4% தான். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்தா 33 வந்து 53 வருது. 33 வந்து
45 வருது, 33 வந்து 47 வருது. நான் கூட சொன்னேன் 48 வரும்னு. அப்போ ஜோதிமணி எல்லாம் ஜெயிப்பாங்கன்னு தான் சொன்னேன், கார்த்தி சிதம்பரம் ஜெயிப்பாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க தொகுதியில் ஃபைட் இருக்கு நான் சொல்லலை. இப்போ நான் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக தான் அதையும் சொல்லியிருக்கிறேன். 35 தொகுதிக்கு மேலே அந்த அணி ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன். 47 எடுத்தாங்க, 39 ஜெயித்துட்டாங்க. இது எப்படி ஜெயிக்கிறாங்க? காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயிக்கிறாங்க. இதை தாண்டி வெளியே போனா காங்கிரஸுக்கு 3 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாது. காங்கிரஸை விடக்கூடாதுன்னு திமுக நினைக்குதா? காங்கிரஸ் போயிடும் அப்படிங்கிற பதட்டம் திமுக இருக்கா? இல்லை, கண்டிப்பா திமுக பலரும் அச்சப்படுறாங்க காங்கிரஸ் தொடர்பாட்டு. ஆனா ராகுல் காந்தி மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் விழுந்ததுமே மேட்ரு ஓவர். மோடி தான் அந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்தியை ஸ்டாலின் சரண்டர் பண்ண வச்சிருக்கிறாரு. ஆனா ஸ்டாலினுக்கு மோடி பண்ண பெரிய உதவி. காங்கிரஸ் போயிடும் அப்படின்னு திமுக ஒரு பயம் இருக்குல்ல, ஒருவேளை போயிருமோ, ஏதாவது வகையில ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக விஜய் அணிக்கு போயிடும் அப்படின்னு திமுக நினைக்குதா? இல்லை, விஜய் அணிக்கு போறது இல்ல, விஜய காங்கிரஸுக்கு சபார்டினேட்டா வைப்பாங்க. சரி, காங்கிரஸ் திமுக விட்டு போவது திமுகவுக்கு இழப்பா இல்லையா? கண்டிப்பா இழப்பு. அந்த பயம் திமுக. மோடி அதை ரொம்ப விரும்புறாரு. போனா அதோட மண்ணோடு மண்ணா போயிரும் காங்கிரஸ். மம்தா அகிலேஷ் தேஜஸ்வியோட 3வது போயிருவாங்க. நம்ம 29ல வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு மோடி நினைக்கிறார். ஆனா காங்கிரஸை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக நினைக்கும். கண்டிப்பா நினைக்கிறாங்க. நான் அது மறுக்க இல்லையே. திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. 25% ஓட்டு தானே எடுத்தாங்க. இவங்க ஆர்கே நகர் டெபாசிட் வந்து மருது கணேஷ் விட்டு 3வது தானே போனார் ஸ்டாலின். அந்த உண்மையை மறைச்சிட்டு நான் ஏன் பேசணும்? ஆனா காங்கிரஸை வைத்துக் கொள்வதற்காக கடந்த முறை வாங்கியதை விட அதிக இடங்கள் தேவை அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது சரியா தப்பா? ஸ்டேட்டஸ் கோல முடிச்சிருவாங்க. நான் திமுக இந்த அணியை பற்றி நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு முடிப்பாங்கன்னு சொன்னேன் 2021. அப்படிதான் முடிச்சாங்க. 2024 6 சீட்டு தான் ஸ்டாலின் காங்கிரஸ் கொடுப்பாருன்னு பரவலா செய்தி வந்தது. நான் 10 கொடுத்துருவாரு, 10 கொடுத்தாதான் அந்த ஓட்டு வரும்னு சொன்னேன். அதே மாதிரி இப்பவும் ஸ்டேட்டஸ்கோ எல்லாரும் கண்டெஸ்ட் பண்ண சீட்டை கூட்டணி கொடுத்துருவாரு. புதுசா வரக்கூடிய ஓபிஎஸ்னாலும் சரி, டிடிவினாலும் சரி, பிரேமலதா அம்மையார் விஜயனாலும் சரி, கிருஷ்ணசாமினாலும் சரி, யாரு திமுக புதுசா வராங்களோ அவங்களுக்கு திமுக சீட்டை கொடுக்கும். மற்றவங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்காக அந்த ஸ்டேட்டஸ்கோ சீட்டை கொடுத்துருவாப்புல. காங்கிரஸுக்கு ஸ்டேட்டஸ்கோ சீட்டு கிடைச்சிடும். 25 கிடைச்சிடும். ஒரு வேளையில இவர் ராகுல் காந்தி கிட்ட பேசுறாருன்னு வைங்க, தினகரன் வராரு, ஓபிஎஸ் வராரு, பிரேமலதா வராரு, இவங்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க குறைச்சிக்கணும்னு சொன்னா இண்டி கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக ராகுல் குறைப்பாரு. அப்போ தலைகளை நின்று யாரும் ராகுல்கிட்ட பேச போறதில்லை. இந்த நாளைக்கு தங்களுக்கு டிக்கெட் போயிருமோன்னு ஜோதிமணியும் மாணிக் தாகூரும் பதறி போய் ஆமா ராகுல் முடிவு வரவேற்கிறது, இந்தியா கூட்டணி வெற்றி தான் நல்லதுன்னு இவங்க நல்லா ஜாலரை அடிக்க தெரிஞ்ச கோஷ்டிங்க. அந்த ஜோதிமணி கோஷ்டி, இந்த மாணிக் தாகூர் கோஷ்டி எல்லாம் மேல ராகுல் அப்படி முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கு ஜாலரை அடிச்சுட்டு போயிடுவாங்க. கார்த்திக் சிதம்பரம் மட்டும்தான் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவார். ஆனா சீட்டு குறைஞ்சதுன்னா காங்கிரஸ் இழப்பு தானே? சீட்டு குறைவுங்கிறது புதுசா ஆட்கள் வரும்போது ஷேர் பண்ணிக்கிடுங்க உங்க இதுன்னு ஸ்டாலின் கேட்டா ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த கூட்டணி சரிதான் சார் நடக்கும் நான் சொல்றது. மற்றவங்களாம் சும்மா பரபரப்புக்கு விற்பனைக்கு பேசிட்டு இருக்கான் சார், அதனாலதான் சொல்ல மற்ற கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிக்கிறேன். உறுதியா சொல்றேன் இதான் நடக்கும். ராகுல் காந்தி ஸ்டாலின் ஈல்ட் ஆயிட்டாரு, மோடி அடிச்ச அடியில விழுந்துட்டாரு. ராகுலே விழுந்த பிறகு அவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன, லொட்டு என்ன, லொடுஸ்க்கு என்ன, டிக் என்ன, டாம் என்ன, குப்பா என்ன, சுப்பா என்ன, குப்பி என்ன, சுப்பி என்ன, ஒன்றும் நடக்காது சாருங்க. மோடி அடிச்ச அரசியல்ல ராகுல் சரண்டர் ஸ்டாலின்ட்ட. சோ மோடி ஸ்டாலினுக்கு உதவி இருக்கிறார். ஸ்டாலின் இதை மனதில் கொள்ள வேண்டும். ராகுல் ரிஸ்க் எடுக்க மாட்டாரா இந்த தடவையாவது? ரிஸ்க் எடுத்தா ஒன்றும் இல்லாம வீணா போயிடுவார் சார். அந்த பட்சத்தில் இருக்கிறார் அவரு. அந்த மதசார்பற்ற இதிலே மம்தா அகிலேஷ் தேஜஸ்வி சரத்பவார் ஸ்டாலின் ஒரு குரூப்பு காங்கிரஸை கீழே தள்ளி மேலே ஏறிடும். கம்யூனிஸ்ட் அதுக்கு தயாரா இருக்கிறாரு. பினராயி விஜயன் அதுக்கு தயாரா இருக்காரு. மோடியும் அப்படி ஒன்று வர்றதுக்கு சரியா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காரு சார். ஆர்டி டீம், பிரைம் மினிஸ்டர் மோடி, நாங்க எல்லாருமே காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணிட்டு தான் சார் அரசியல் பண்றோம். அந்த அரசியல் அகில இந்தியாவில் நடக்குங்கிறத ராகுல் புரிஞ்சுக்கிட்டாரு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், மோடிக்கு அரசியல்ல ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. இது எங்க ஆட்களே வலதுசாரி எங்க ஆட்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு எங்க ஆட்களுக்கே தெரியாது. எங்க ஆட்கள்லாம் யாரு? 2021 மோடிக்கு என்ன ஓட்டத்தை நாங்க சரியா சொன்ன பிறகும் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரிக்கும்போது எரிக்குன்னு சொன்ன எங்க மதிப்புக்குரிய சத்திரியன் குருமூர்த்தியில இருந்து இல்ல கணேசன்ல இருந்து அவர் இறந்துட்டாரு. தியாக வரலாறு சொந்தக்காரரு சுப்பிரமணிய சாமியில இருந்து தென் ஹெச் ராஜாவில இருந்து இன்னும் லொட்டு, லொடுஸ்கு, டாமு, டிக்கு, கரி, குப்பம், சுப்பம், எங்க குப்பம் சுப்பங்களுக்கு இது தெரியாது. மோடி அவரோட பிளே பண்ணிட்டாரு, ராகுல் ஸ்டாலின் விழுந்துட்டாரு. இதுதான் சார் நடந்து முடிஞ்சிடுச்சு. கும்மிடி பூண்டிக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாது உங்களுக்கு, இது தெரியாது சார். திமுக இந்த காம்பினேஷனோட கடந்த முறை ஜெயிச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியுமா? அணி அமைட்டு அடுத்தது சொல்றேன். இப்ப இருக்கிற அணியை பத்தி சொல்றேன்.
இப்ப திமுக அணி 45 விழுக்காடு வாக்கு எடுத்துருவாங்க. சீட்டு வந்து எதிரணி எப்படி ஒரு முறையா 3 முறையா எத்தனை முறை எதிரணியில வருதுங்கிறத பார்த்துதான் அதை சொல்ல முடியும். திமுக அணி 45 விழுக்காடு ஓட்டு எடுத்துருவாங்க. அதனாலதான் மோடி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை மூலமா ஆர்டி டீமோட சஜஷனை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல சோ மெனி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஏற்கனவே மோடிக்கு தெரியும், மக்களவை தேர்தலில் தன்னை உதறிட்டு போன ஒரு துணிச்சலான அரசியல் தலைவர், இடி ஐடி இதுக்கெல்லாம் பயப்படாத ஐயா எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு பயந்து ஆர்டி டீமும் மோடியும் சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டா அண்ணாமலை அதற்கு தயாராயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டு 26 versus 20ன்னா ஒரு 150 இடத்துல டெபாசிட் போயிரும்னு எடப்பாடி பழனிசாமி போல்டா நின்று துணிச்சலா நின்று மக்களவைக்கே, மோடிக்கு முக்கியமான மக்களவைக்கே வராதவர் சீமான ஆர்டி அவங்க அண்ணன் ரவீந்திர துரைசாமி ஒரே ரத்தம் அதே வீரம்னு எங்க இருந்தெல்லாம ஆள் கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ அது நடந்துருமோ? சீமான் இன்னைக்கும் திருப்பரங்குன்ற விஷயத்துல எங்க முருகன்கிட்ட தான் நீ வந்திருக்க, ராமரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எழுத்துதான் பேசிட்டு இருக்காரு. 234 இருக்க போறாரு. ஆனா ஒரு வேளையில அது நடந்துருமோன்னு எடப்பாடி பயந்து இங்க உள்ள வந்தாரு. இப்பவும் எடப்பாடியை பொறுத்த வரையில பாஜக என்ன செய்ய போறாங்களோ, 20 மதிச்சு நம்ம வழியில விடுவாங்களோ அல்லது கையை முறுக்குவாங்களோங்கிறதுல முடிவில்லாம ஒரு குழப்பத்தில் இருக்காரு. 10ஆம் தேதி பாத்திரலாம். அதை இந்த திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஃபோர்ஸா கிடைக்குதுல்ல, ரொம்ப ஒரு கலக்கம் இருக்கா இல்லையா? திமுக பிஜேபி எதிர்ப்பு உணர்வை விஜய் காட்டுறதுனால ஸ்டாலின் முதல்வர்னு உள்ள எடுத்துடலாம்னு நினைக்கிறாப்ல. சீமானா அதான் சொல்றாரு, நீங்க ஏன் கேரவனை ஸ்டாலின் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரல, நீங்க ஏன் விஜய் அக்யூஸ்டா போடல, நீங்க ஏன் எந்த தலைவரும் தன் தொண்டர்களை கொல்ல நினைக்க மாட்டாங்கன்னு விஜய்க்கு ஸ்டாலின் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்போ ராகுல் காந்தி விஜய் ராகுல் காந்தி ஸ்டாலின் பேசியாச்சு, நான் விஜய பிஜேபி கூட போகாம உங்க கூட கொண்டு வரேன்னு பேசியாச்சு. அதன் அடிப்படையில சீமான் ஸ்டாலினை குற்றம் சாட்டுறது கரெக்ட். அட்லீஸ்ட் அந்த கேரவனையாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலாம்ல. ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா 304A ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஆக்சிடென்ட் பண்ண காரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குது, கன்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ விஜய்க்கு மட்டும் ராகுல் காந்தி சொல்லி ஸ்டாலின் அந்த லிவரேஜை கொடுத்தாரு. ஆனா திமுக தாவேக்கா பத்தி பயப்படுதா இல்லையா? தாவேக்கா எடப்பாடி தலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு திமுக பயப்படுது. எடப்பாடி தலைமைக்கு போயிடுச்சுன்னா திமுக ஒன்னும் ஆகாது. ஆனா பயப்படுது. ஒன்னும் ஆகாது சார். ஆனா அவன் பயப்படுறான். நான் ஏன் அது மறுத்து சொல்லணும்? அவனை ஏன் நான் டிபெண்ட் பண்ணணும்? சார், பல நிரூபிக்காத ஒருத்தர் கையில வராத ஓட்ட யாரும் இன்னொருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆனா சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க எல்லாம் எடப்பாடியும் இவரு விஜயும் சேர்ந்தா ஸ்வீப்புங்கிறாங்க. அதுக்கு டிஎம்கே பயப்படுறான். நான் பொருட்படுத்தல. சுமன் ஸ்ரீராமன் இப்படிதான் சொல்லுவாரு, சீமானுக்கு 2% பாரு, ஒண்ணுமில்லைன்னு தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. அதை பற்றி அவருக்கு கிரெடிபிலிட்டி அவ்வளவுதான் நான் கருதுறேன். திமுக காரன் இப்படி ஒரு கருத்தை கருதுக்கு அவன் அச்சம் இருக்கு. திமுக காரனுக்கு நான் எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுறேன்னு அச்சம் இருக்கு. நான் திரும்ப சார் கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சிவாஜி பண்ணல, ராதிகா பண்ணல, வடிவேலு பண்ணல, பவன் கல்யாண் வந்த ஓட்ட பண்ணாரு, அல்லு அர்ஜுன் பண்ணல, 67 சிவாஜி பண்ணல, 89 சிவாஜி பண்ணல, விஜயகாந்த் ப்ரூவ்டு ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணாரு, பவன் கல்யாண் ப்ரூவ்டு ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணாரு, விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் நான் சொன்னா அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு கப்சாக்களை ஒரு சில பலகீனமான பத்திரிகையாளர்கள் மட்டுமில்ல திமுக காரனே கண்டு பயப்படுறான். அது உண்மை. அதையா நான் மறுக்க போறேன்? ஏன் கருத்து முடியாதுங்கிறது திமுக அச்சம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கருத்து நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.